அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலோடு வந்திருக்கிறேன். 4 முக்கியமான செய்திகளோடு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதர சகோதரிகளும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நியூஸ்களை கேட்டு ஃபார்வர்ட் செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். உள்துறை அமைச்சகம் தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போலியான போக்குவரத்து அபராதம் மோசடிகள் தற்சமயம் வலைத்தளங்களில் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு போலியான லிங்க் மூலமாக நீங்கள் உங்கள் வண்டிக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி லிங்க் எதுவும் வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, பணம் கட்ட தேவையில்லை. மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் அப்படி ஒரு எந்த விதமான ஒரு லிங்க்கும் அனுப்ப போவது இல்லை என்றும் உள்துறை அமைச்சகம் முக்கியமான ஒரு தகவலை தந்திருக்கின்றது. அடுத்த ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறீங்க. குவைத்தில் மருத்துவமனை முத்திரை மோசடியில் எகிப்தி காவலரும் ஒரு குவைத்து பெண்ணும் மாட்டியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தப்பு செய்வதற்கு எந்த வழிகளை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது வெளிநாட்டவரும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய குவைத்து பெண்ணும் ஒன்றிணைந்து இந்த ஒரு செய்தியை செய்திருக்கிறாங்க. மேலும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர், அதாவது எகிப்தை நாட்டை சார்ந்தவர்கிட்ட பலவிதமான முத்திரைகள் இருந்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நம்ம எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதாங்க, குறுக்கு வழியில் எந்த நேரத்திலும் சம்பாதிக்க முயற்சி செய்யாதீங்க. அது எந்த நேரமும் உங்களை மாற்றிவிட்டு விடும் என்பது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பகம் இல்லாத ஒரு இணையதளத்தில் பொருட்கள் வாங்கியதால் என்ன செஞ்சுருக்காரு, 5 பரிமாற்றங்கள் செய்தால் 500 தினாரை இழந்த குவைத்து தினார் இறந்த வெளிநாட்டவர்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வலைத்தளங்களில் பலவிதமான பொருட்களை வாங்குவதற்கு பலவிதமான வலைத்தளங்கள் இன்றைக்கி உங்களை கண்களுக்கு குளிர்ச்சியாக காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அது சரியானதா, அது நம்பகமானதா, இல்லை அரசாங்கம் அங்கீகாரம் பெற்றதா, அந்த இடத்துக்கு நம்ம காசை அனுப்பினா திரும்ப அதுக்கான பொருட்கள் வருமா என்பதையெல்லாம் யோசித்து செயல்படுமாறு அனைத்து சகோதர சகோதரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான போக்குவரத்து எச்சரிக்கையான செய்தி. அதாவது நம்ம டிரைவிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த டிரைவிங் செய்வதற்கு முன்பாக போக்குவரத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கார் ஓட்டுங்க. அப்படி கார் ஓட்டும் போது முந்தி செல்வதற்கு முன்பாக யோசிங்க, இது சரியான வழிதானா என்பதை யோசனை செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, முந்தி செல்லுங்கள் என்பதை வாகன ஓட்டிகளுக்கு நாங்கள் ஒரு முக்கிய எச்சரிக்கையாக குவைத் அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவலாக நாம் பார்க்குறோம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பரவலாக பார்த்துருப்பீங்க, குவைத்திங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வாடகைக்கு கார் எடுப்பாங்க இல்லையா. அந்த வாடகை கார் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ என்ன செஞ்சுருக்காங்க மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்னா, வாகனம் அபராதங்கள் செலுத்தாத அந்த கான்ட்ராக்டரை எல்லாத்தையுமே ரத்து செய்வதாக மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் தந்திருக்கிறது. நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுதில் நச்செய்தியோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது